இது சாரி பார்த்தீங்களாண்டா காலமை ஸ்கூலால் வந்து ஒரு 10 மணி இருக்கும் நான் கட்டினான். இப்போ பார்த்தீங்கன்னா இரவு 12 மணி. காலம் 10 மணிக்கு கட்டின சாரி இரவு 12 மணி மட்டும் இந்த சாரியோட தான் திரிகிறேன். அதோட பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி வீடியோ போடுவேன், நிறைய வீடியோக்கள் போடுவேன். சும்மா சும்மாலாம் வீடியோ எடுக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு வீடியோத்தில் சும்மாவும் போடுவேன். ஒவ்வொரு வீடியோவில் சில இதில் ஒரு அர்த்தம் இருக்கும், சில இதில் அர்த்தம் இல்லாமல் இருக்கும். பட் எந்த இன்ஸ்டாகிராம் எந்த பேஜ் நான் போடுறேன். ஓகே, விரும்பினாக்கள் பார்க்கலாம், விரும்பாதாக்கள் பார்க்காம போகலாம். அது உங்களோட பிரச்சனை, இது எந்த பிரச்சனை. ஓகே, அதோட எங்களோட மனசு நல்லா இருந்தால் எல்லாம் நல்லதாக இருக்கும். எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. மற்றது நம்ம நினைக்கிறது தான் நம்மளுக்கு தெரியும். நாம் பார்க்குற பார்வைன்னு சொல்லுவாங்க. எல்லாமே எங்களோட பார்வையில் நீங்கள் ஒன்றை நினைச்சு இப்படியோ எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா அது அப்படித்தான் இருக்கும், வேறு எண்ணத்தில் பார்த்தா அது வேறு மாதிரி இருக்கும். எல்லாமே எங்களோட பார்வையில் தான் இருக்குது, நம்ம என்ன நினைச்சு பார்க்குறோம்னு சொல்லி. ஓகே, நான் வந்து சாரியோட வீடியோ போடுறேன்டா சில வீடியோவுக்கு சில அர்த்தம் இருக்கும். இப்போ நான் ஒரு வீடியோ போட்டேன், என் பிள்ளைக்கு சமைச்சு சாப்பாடு கொடுக்குறேன். ஓகே, நல்லா இருக்கான்னு கேட்குறேன். அது வந்து சில பேருக்கு யூஸ்ஃபுல் இல்லாமலும் இருக்கலாம். ஓகே, ஆனால் அதை நாங்கள் நினைச்சு பார்த்தா அதுக்குள்ள 1000 அர்த்தம் இருக்கும். என்ன 1000 அர்த்தம்னு சொன்னால், சாரியோடையும் சமைக்கலாம், ஈஸியாக இருக்கும். எல்லாரும் சாரியை கட்டிட்டு போகிறதுக்கே கண்ண பேர் இந்த காலத்தில் யோசிக்கணும். சாரி கஷ்டமான உடுப்பு, சாரியை கட்டிக்கொண்டு என்னோட ஹோல் டே நிற்கிறது, கொஞ்சம் நேரம் கூட நிற்கலான்னு நினைக்கிறது இல்லை. சாரியோட ஹோல் டே நிற்கலாம், சாரியோட சட்டிவான கழுவலாம், சாரியோட சமைக்கலாம் அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கலாம். ஓகே, அப்படி ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கலாம். இன்னொரு கண்ணோட்டத்துலையும் பார்க்கலாம். நான் என் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்தா நான் இவ்வளோ பிஸி, விடிய 10 மணி 11 மணிக்கு தையல் மிஷினில் இருந்தேன். நான் காலமா இரவு மட்டும் தையல் மிஷினில் இருக்கேன். இவ்வளோ பிஸிக்குலையும் நான் டேக்கவே எடுக்காம நானே என் பிள்ளைக்கு சமைச்சு சாப்பாடு கொடுக்குறேன். அப்படி ஒரு கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் பார்க்குற விதத்தை சொல்கிறேன். ஒரு வீடியோவில் பல வேயில் பார்க்கலாம். எல்லாமே எங்களோட சிந்தனை. இன்னொரு விதத்தில் பார்க்குறேன்னா, நான் சமைச்சு போட்டு அவசரத்தில் ஐயோ நேரம் போச்சு மழை சமைச்சு போட்டு நாங்கள் சாப்பிடுங்கன்னு கொடுக்காம, நான் அந்த புள்ள ஹாப்பியாக நான் செஞ்சு கொடுத்தது டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்துருக்குறேன். நான் என் புள்ள சாப்பிட்ற சாப்பாடு வந்து என் பிள்ளைக்கு சந்தோஷமாக ஹாப்பியாக சாப்பிடுது அந்த சாப்பாடுன்னு சொல்லி அதை மேக் ஷோ பண்ணுறேன். அப்படி ஒரு கண்ணோட்டத்தில் நாங்கள் பார்க்கலாம். எல்லாமே நான் என்ன சொல்ல வரேன்டா, எல்லாமே நம்ம பார்க்குற விதத்தில் தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன சொல்ல வாரன், சுற்றி வளைச்சு என்ன சொல்ல வாரன், 100 இல்லை 1000 பேர் இல்லை, அந்த வீடியோ வந்து 20,000 பீப்புள் பார்த்துருக்கணும். 20K பீப்புளில் ஒரு பர்சனுக்கு பிடிக்காட்டிக்கு அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்யலாதா? அந்த 20,000 பீப்புளில் பிரச்சனையா, இந்த ஒரு ஆளில் பிரச்சனையா? நன்றி, வணக்கம். போகிறேன், எனக்கு வேலை இருக்குது. உண்மையிலேயே நான் டைம்கள் எல்லாம் சும்மா வேஸ்ட் பண்ண மாட்டேன். டைம் பொண்ணானது, தேவையில்லாததுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். உண்மையிலேயே எனக்கு நாளைக்கு விடிய காலம் எனக்கு ஏர்லி மார்னிங் அப்பாயின்மெண்ட் இருக்குது, மிச்ச வேலை இருக்குது, மிச்சம் சமைச்சு அடுப்பு கழுவணும், சட்டிவான கழுவணும். நன்றி, வணக்கம். நான் போயிட்டு வரேன்.